God. Hallelujah. நம்முடைய பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் அனைவருக்கும் கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத வசனம் Glory to God. நீதிமொழிகளின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனம். Proverbs 27:1. நீதிமொழிகள் 27:1. நீதிமொழிகள் 27:1. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே என்று சொல்லப்படுகிறது. ஒரு நாள் பிறப்பிப்பதை நாம் அறிய மாட்டோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே என்றும் இந்த சாலமோன் ஞானி நமக்கு சொல்கிறார். ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஒவ்வொரு நாளும் அது கர்த்தராலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதை யாக்கோபு பக்தன் 4ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறதே என்று சொல்லப்படுகிறது. யாக்கோபு பக்தர் எழுதும் பொழுது தன்னுடைய நிருபத்திலே, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாளை என்பது மிகவும் நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாளை என்ற நாளை நாம் காண்பதற்கு முந்தைய நாளிலே நாம் ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் எவ்வளவாய் நம்மை முந்தைய நாட்களிலே நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, அந்த நாளை என்கிறதா அந்த நாளையை ஆண்டவர் காண செய்வார். நாளை என்பதை காணாமலே எத்தனையோ பேர் மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கிறார்கள், மரணத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. நாளை என்பதை நாம் அறியாதபடிக்கு சில வேளைகளிலே எடுத்துக் கொள்ளப்படுகிறோம். ஆனால் அதே வேளையிலே வேதம் என்ன சொல்கிறது? லூக்கா 6:24 நாம் வாசிக்கும் பொழுது, நாளைக்காக கவலைப்படாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும் என்று அங்கு அருமையான இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படினாலே நாளைக்காக கவலைப்பட வேண்டாம். ஆனால் நாளை என்ற நாளை நாம் பார்ப்பதற்கு முந்தைய நாளிலே நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆம், வேதம் நமக்கு இன்னொரு வசனத்தை தருகிறது. சங்கீதம் 84:10 நாம் வாசிக்கும் பொழுது, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாயமே கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே ஒரு நாள் நல்லது. நமக்கு கிடைக்கும் நாளிலே நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே நின்று அவரை ஆராதிப்பது, அவருடைய நாமத்தை தொழுது கொள்வது எவ்வளவு மேன்மையான காரியம். நீங்க இன்னைக்கு இரவுல நீங்க ஒரு நிகழ்ச்சியை நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. டிவி ஓபன் பண்ணா ஃபுல்லா அதான் ஒரு மனுஷன், ஒரு கிழட்டு மனுஷன்
பாவ மனுஷன், அநேக பாவங்கள் செய்கிற மனுஷன் தான். உள்ள எத்தனையோ மரணங்கள்லாம் நடந்தது என்று கூட சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவன் இன்னைக்கு ஒரு ஆட்டம் போடுவான். கூடுகிற கூட்டம் வாலிபர்களும் வாலிப பெண்களும் எல்லாம் தங்களுடைய வாழ்வை அழித்துக் கொள்வதற்காக என்று சொல்றாங்க, ஆத்மாவை அழித்துக் கொள்வதற்காக சொல்றாங்க. கோயம்புத்தூர்ல அந்த இடத்துல இன்னைக்கு எத்தனை நிகழ்ச்சி இருக்கு? ஏன்னா இன்னைக்கு அந்த வைகுண்ட ஏகாதசி நாளா சிவராத்திரி நாளா ஏதோ ஒண்ணு, எல்லா ராத்திரியும் ஆண்டவர் படைச்சார். அந்த ராத்திரியை கடந்து மறுநாளை கூட போராடலாங்கிறது தான் என்னுடைய செய்தி. அந்த நாளை கடந்து நேற்றைக்கு ஒரு நாள், என்ன நாள்? எஸ்டர்டே என்ன நாள்? நல்ல வேலை அவனும் தெரிஞ்சு வச்சிருக்கான். ஏன்னா நிறைய பேருக்கு அது மறந்து போயிடுச்சு. எனக்கு சிலவங்களாம் அதில் முடிச்சிட்டாங்க, லவ் பண்ணி முடிச்சு இப்போ கல்யாணம் பண்ணிட்டு ஏன்டா அந்த சிக்கல போய் விழுந்தோம்ன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. காதலர் தினம். நீங்க எத்தனை பேர் இயேசுவை காதலிச்சீங்க? நம்முடைய காதலாம் இயேசு மேல இருக்கும். நாம இயேசுவை காதலிக்கிற காதலர்களாக மாறி அந்த நாளை கொண்டாடணும். நான் இயேசுவில் என்ன என் நேசர் இயேசு, அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக கடந்து செல்கிறது. நேற்றைய நாளில் ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? 15 வருஷமாக காதலித்த ஒரு பொண்ணை அந்த வேலண்டின் டேல கூட்டு போய் கார்பே வச்சு அவளையும் சுட்டுட்டு அவனும் சுட்டு செத்துவான். எவ்வளவு பாருங்க, 15 வருஷமாக அது பொண்ணை லவ் பண்ணிட்டு இன்னைனால அவங்க பார்க்க முடியல. நேற்றோட அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. காரில் கூட்டு போயிட்டு என்னன்னா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையனோட நிச்சயமாக இருந்துச்சு. அது தெரிஞ்சதுனால இவங்க கூப்பிட்டான். இவங்க கூப்பிட்டோடனே அவரும் பாருங்க இந்த உலகம் எப்படி இருக்கு பாருங்க. உண்மையிலேயே அவ என்ன செஞ்சிருக்கணும், இவங்களுடைய இது பண்ணி இவங்களோட சமாதானமாகி அப்படி பேர் இருக்கும். அது இல்லை, வேறொரு வாழ்க்கை அவளுக்கு இருக்குன்னு தெரிஞ்சதுனால இவன் ஷூட் பண்ணிட்டான். சரி நம்மளும் வாழ வேண்டாம்னு தற்கொலை பண்ணிட்டான். நாளைக்காக நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? இன்று நாம் ஆயுதமாக இன்று நாம ஒப்பு கொடுக்கணும். வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான பிள்ளைகளே, நான் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் நாளைய தினத்தை முந்தைய நாளிலேயே அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்க யாத்ரா புஸ்தகம் 16:23 நீங்க வாசிக்கும் பொழுது அங்க நான் பார்க்கிறேன், கர்த்தர் மோசே சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியா இருக்கிறதையெல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த வார்த்தையை சொல்கிறார். இந்த வார்த்தையை நீங்க கேட்கும்போது என்ன அப்படின்னா, நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு அதனால இன்னைக்கே நம்ம என்ன செய்யணும், அதுக்கு ஆயத்தப்பட்டு அப்படி இல்லை. நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே ஓடு, வேலைக்கு ஓடு. அதுக்கு அடுத்த நாளைக்கு என்ன, நாளைக்கு 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 நாளைய தேவைக்கு நீ இன்னைக்கு நீ வேலை செஞ்சாதான் போ வேலைக்கு விடும். மறுநாள் விடுங்க, மறுநாள் வேலை. அது சண்டையா? வேலைக்கு போ. இது ஒரு பார்வோனுடைய ஆளுமை. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அப்படிதான் ஒடுங்கினான். பார்வோன் இஸ்ரவேலை ஒடுக்கி கர்த்தருக்கு ஆராதனை செய்யக்கூடாதபடிக்கு தடையை உண்டு பண்ணினான்.
இந்த ஆவிதான் இன்னைக்கும் ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிறது. நீங்க வாசகத்தில் நீங்க பாப்பீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு, மறுநாள் ஓய்வு நாளைக்கு முந்தின நாளை என்ன செய்யறாரு, நீங்க எல்லாம் ஆயத்தப்படுங்க, நீங்க சுட வேண்டியெல்லாம் சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருங்க. மீடியா இருக்கிறதை நாளை மட்டும் உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்க. நாளைக்கு ஒரு பக்கம் நீங்க போகக்கூடாது, நாளைக்கு ஒரு பக்கமும் போகக்கூடாது. அதுதான் அந்த வேதம். யாத்திரை 16:29 வாசிக்கும் பொழுது பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளும்படியாக அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளைக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு 6ஆம் நாளிலேயே 6வது நாள் உழைப்பிலேயே உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டுவிடும். மறுநாள் கூடியதை சேர்த்து கொடுத்துருவாரு. ஆனால் நாம் தான் திருப்தி அடைவதே கிடையாது. மறுநாளைக்கு போகையா போய் வேலைக்கு கொண்டு வா, பிள்ளைக்கு அது வாங்கணுமே, அவங்களுக்கு இதை வாங்கணுமே, அங்க போகணும் இங்க போகணும், நீ இதுக்கு எனக்கு பணத்தை கொண்டாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், வேலை வேலை வேலைக்கு விரட்டி விட்டுணும். நம்முடைய ஆண்டவர் அந்த நாள், அது ஆராதனை நாள், அந்த நாள்ல நீ எனக்கு முன்னால் வந்து என்ன செய்யணும், ஆராதனை செய்யணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆதாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவரும் தன் தன் ஸ்நானத்திலிருந்து புறப்படாமல் அவன் தன் தன் ஸ்நானத்திலே என்ன செய்யணும், ஸ்தானத்தில் நிற்கணும். உன்னுடைய ஸ்தானம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று இந்த இடத்தை நமக்கு ஆராதனைப்படியாக கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல இருந்து நாம நிக்கணும். நாம அப்படி நிக்கிறோமா? நாம அப்படிலாம் செய்வது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 58:13 சொல்லும் பொழுது சொல்றாரு, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உனக்கு இஷ்டமானதெல்லாம் நீ எழுதக்கூடாது, செஞ்சுக்கூடாது, செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமல். உன் சொந்த பேச்சுனா என்னது? இந்த ஊர் வம்புகள், வழக்குகள், அது இது, மற்றவங்களுக்கு குறிப்பிச்சு பொல்லாப்பு பேசுறது, இருமாப்பா பேசுறது, ஏளனமா பேசுறது, கேள்வி பேசுறது, இப்படி இதுவும் சொந்த பேச்சு. இந்த பேச்சுகளை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயாம். எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய நாளை மகிமையான நாள், மகிமையுள்ள நாள் என்று சொல்லணும். ஆண்டுடைய சமூகத்துக்கு நாம் என்ன எதற்காக வருகிறோம்? ஆண்டுடைய மகிமையை பார்ப்பதற்காக. நான் திரும்பவும் சொல்றேன், ஏன் சர்ச்சுக்கு வரணும்னா தேவ சமூகத்தெல்லாம் ஆண்டுடைய மகிமை பிரசனத்தை உணர முடியும், மகிமையை காண முடியும். அந்த தேவ மகிமை பிரசனத்துல நாம் அவரை பார்க்கிறோம், அவர் நம்மை பார்க்கிறார். நாம் அவரை ஆராதிக்கிறோம், அவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறார். இதுக்குத்தான் நம்ம தேவ சமூகத்துக்கு வர. ஆண்டுடைய சமூகத்துல தான் பேரிக்கும், அவருடைய சமூகத்துல தான் பேரானந்தம். வேற எங்கேயும் கிடைக்காது. சிலவங்களை பார்த்தா தேடு வகை மாத்திரமா. என்னன்னா சண்டே இன்னைக்கு ரிலீஸ், என்ன இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, சண்டே யார் சிஸ்டர் சண்டே வரல, அங்க ஃபங்க்ஷன் போனோம். என்னது, இன்னைக்கு ஒரு கூட்டம் தான் போயிட்டு ஃபங்க்ஷன். நீ ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன், இப்போ ஒரு நாள் உனக்கு ஃபங்க்ஷன் ஆகாம அப்படியே இருப்பேன். ஃபங்க்ஷன் தின்னுட்டு ஆண்டவரை ஆராதிக்கும். ஆண்டவருடைய நாளில் அவருக்கு தான் மகிமை. அதை விடுபட்டு நீ ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் தான் உனக்கு ஃபங்க்ஷனே ஆகாம போயிடும். கர்த்தரை ஆராதிக்கும் நாள் இது, தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டிய நாள் இது. இங்கு நீ என்ன செய்யணும்?
உனக்கு இஷ்டமானதை நீ செய்துகிட்டு இருக்க கூடாது. இந்த நாள்ல உனக்கு இஷ்டமானதை நீ செய்ய கூடாது. எல்லாத்தையும் இன்னைக்கு குப்பையில கர்த்தரை ஆராதிக்க முன்னால, இல்லைன்னா நாளை என்ற நாளை பார்க்காமலேயே போயிருக்கும். இல்லையா? புரியுதா உங்களுக்கு? நாளைக்கு நான் அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன். இன்னைக்கு இன்னைக்கு இரவு தாக்குவோமா? அது கர்த்தருடைய கருத்தில் இருக்கு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இதை நினைச்சுப்பாரு. உன் பலமோ, உன்னுடைய எண்ணமோ, உன்னுடைய கிரியைகளோ எதுவும் ஒன்றும் இல்லை. நாளை என்ற நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருபவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. நாளை என்ற நாளை நாம் காண வேண்டுமானால் அவருடைய கிருபை நமக்கு வேண்டும். அவருடைய இரக்கம் நம்மில் பாராட்டப்பட வேண்டும். நீ ஆண்டுடைய சமூகத்திலே நீ வந்து ஒரு மனதோடு, முழு மனதோடு, முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு உண்மையோடு, முழு ஆத்மாவோடும் நீ அவரை தொழுது கொள்ளும் பொழுது எத்தனை முழு வருது பார்த்தீங்களா? நம்ம ஒரு முழு கூட ஒரு முழுமையாக செய்து பண்ணுறது. முழு உள்ளத்தோடு, உள்ளமெல்லாம் எங்க இருக்கும்? ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு பிரதர் சொன்ன மாதிரி ஈஸ்டர் டே, அதனால எங்க போடுறதுல நாங்க வீட்டுல சமைச்சு நாங்க ரொம்ப ருசியா சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி. சண்டே ஆனா சிலவங்களுக்கு சாப்பாடுல தான் இருக்கும். ஏங்க சண்டே தான் சாப்பிடணுமா? ஆண்டவர் அதனால சொல்ல முந்தின நாளே நீ எல்லாம் செய்யுது. இன்னைக்கு வேண்டிய நீ முந்தின நாளே செய்து நீ என்ன செய்ய ஆறாம உட்கார்ந்த ஆண்டவரை ஆறாது. எத்தனை பேர் நீங்க எப்படி செய்வீங்க? சனிக்கிழமையே ஏன் சனிக்கிழமை நீங்க வாங்கி சமைச்சு ஆறாதா? சண்டே சாப்பிட்டா தானே. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் நமக்கு சபைக்கு வந்த ஒரு தம்பி தான். ஒரு நாள் சொன்னேன், அஸ்டர் ரொம்ப லேட்டா இருக்கு, நீங்க 8:30க்கு ஆரம்பிச்சு ஒரு 10 மணிக்கு முடிச்சிட்டீங்கன்னா வீட்டுல போய் பிரியாணி செஞ்சு சாப்பிட வேணுமா? நான் சொன்னேன், பிரியாணி எத்தனை நாளைக்கு சாப்பிடுவேன்னு கேட்டேன். சண்டே ஆனா பிரியாணி சாப்பிடணும் பாஸ்டர். சரி, அவ்வளவுதான். கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டேன், தம்பி எப்படி பிரியாணிலாம் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? பாஸ்டர் டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஹார்ட்ல பிளாக் வந்துட்டு. பிரைஸ் காட். இன்னும் உயிரோட தான் இருக்கான், சர்ச்சைக்கு வர மாட்டான். சர்ச்சைக்கு வராதனால உடைய வாழ்க்கையே சூரியன் பிடிச்ச வாழ்க்கையா மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு? குழந்தை கிடையாது, என்ன வயதெல்லாம் தாண்டி போயிட்டு குழந்தை பெற முடியாதுக்கு கர்ப்ப பையெல்லாம் என்ன பண்ணாங்க, ஆப்ரேட் பண்ணி கூற எடுத்தாங்க. ஒவ்வொரு ஆராதனையும் மிஸ் பண்ண எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கு. அவனுக்கு ஒரு என்ன தெரியுமா? நான் போய் நான் ஜெபம் பண்றதுக்கு முன்னால எனக்கு அப்படி கொண்டு வந்து என்ன பண்ணிடுவான், அப்படி கொண்டு வந்து இது என்னதுக்கு அவன் என்ன ஏமாத்தானா கடவுளை ஏமாத்தானா எனக்கு தெரியல. கேட்டா தசம்பாகம் 3 மாசம் தசம்பாகத்தை மொத்தமா நான் கையில கொண்டாந்து கொடுப்போம். ஜெபம் பண்றப்ப இல்ல வாங்கிக்குவாங்க. என்னது? நான் அதை வாங்கினாத்தான் மனப்பூர்வமா ஆசீர்வதிக்கணும். வேற ஒருத்தர் பார்க்காரு, என்ன பார்க்காரு? டேய் காணிக்க வாங்கி நீ ஆசீர்வதிக்கியா? மகனை ஒன்ன பிச்சு விடுவாரு. என்ன பாரு? அப்போ அவன் சொல்றேன், நீ இதை தேவ சமூகத்தில் கூப்பிடு. கர்த்தவனுக்கு செய்த நன்மைகளுக்கு நீ தேவ சமூகத்துல தான் செல்லும். நீ என்ன நான் பார்க்கும்போது நான் என்னைக்கோ வரேன், அன்னைக்கு வந்து யார்கிட்ட கொடுக்க, நீ என்னைக்காவது கர்த்தரை தேடுறியா? எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு காரியம் நடக்கும் பொழுதும் அதுக்கு முன்பதாக எச்சரிக்கை பண்ணிடும். மறுவாரம் நடக்கும், மறுவாரம் நடக்கும். நான் எப்ப போய் பார்த்து வரையனோ, எச்சரிக்கை பண்ணிட்டு வரையனோ, மறுவாரம் ஒரு சம்பவம். நாளையை குறித்து நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கையான செய்தி தான் இந்த செய்தி.
மோசே பார்வோனுடைய சமுத்திரம் போய் நிற்கிறார். மோசே பார்வோனுடைய சமுத்திரம் போய் நிற்கும் பொழுது யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள்ல நம்ம பார்க்கும்போது, யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றார். ஒவ்வொரு வாதைகளையும் ஆண்டவர் 8 தேசத்தின் மேல் வர வைத்துக் கொண்டே இருக்கிறார். பார்வோனின் மேலும் பார்வோன் குடும்பத்தின் மேலும் வர வைத்துக் கொண்டிருக்கிறார். பார்வோன் என்று சொன்னாலே பிசாசு. பார்வோன் என்று சொன்னாலே பிசாசு. இந்த பிசாசு என்ன செய்யும் அப்படின்னா, ஜனங்களை ஆராதிக்க கூடாதபடிக்கு தடை செய்யும் பிசாசு. மோசேயும் ஆரோனும் போய் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை அதுதான். அதைத்தான் போய் சொல்லுவாங்க. 8:1 நீங்க வாசிப்பாங்க. யாத்ராகமம் 8:1, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. நீ அவர்களை அனுப்பி விடமாட்டேன் என்பேயாகி உன் எல்லை அட்டங்களையும் தவளைகளால் பாதிப்பேன் தான் சொல்ற. இதுக்கு முன்னாலே 2-3 வாதைகள் முடிந்து போயிற்று. ஒவ்வொரு வாதையும் நடக்கும் பொழுது மோசே தன் கோலினால் இந்த அற்புதங்களை செய்யும் பொழுது மந்திரவாதிகளை அழைப்பான். இந்த பார்வை உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மந்திரவாதம் உண்டா இல்லையா? மந்திரவாதிகள் உண்டா? மந்திரவாதம் உண்டா? மந்திரவாதம் என்பது உண்மையா? சத்தமா சொல்ல. உண்மை உண்மை இல்லை சொல்லுங்க. மந்திரம் என்பது உண்மை. ஆனால் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. மந்திரம் என்பது உண்மைதான். மந்திரங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. உனக்கு சூனியம் வைக்கணும், சூனியம் வச்சுட்டு தான் இருப்பான். ஆனால் நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் ஒரு சூனியமும் ஒரு மந்திரமும் உன்னை அணுகவே வேண்டாம். இதுதான் வேதம். சூனியம் உன்னிடத்தில் அனுப்பப்படுகிற சூனியம் யார் உனக்கு அனுப்புகிறார்களோ அவர்களை போய் தாக்கும். நீ கர்த்தரை பிடித்துக் கொண்டார், கர்த்தரை தெய்வமாக கொண்டார். அதனால்தான் நீ உனக்கு விசேஷித்தவர்கள். நாம் எல்லாம் விசேஷித்தவர்கள். எப்படி விசேஷித்தவர்கள்? இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டு விசேஷித்தவர்கள். அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவம் மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டு என முழுக்கினால் திருமுழுக்கினால் ஞானஸ்நானம் பெற்று சிலருக்கு திருமுழுக்கு வருவாங்க. வேற ஒரு பக்கம் போய் கல்யாணம் பண்ண போனா அங்கேயும் போய் ஒரு திருமுழுக்கு பண்ணிடுவாங்க. அப்ப இந்த திருமுழுக்கு கேன்சல் ஆகும். எது? ஆண்டவருடைய அன்பாலே நிறைவினாலே, அபிஷேகத்தின் நிறைவினாலே கொடுக்கப்பட்ட இந்த திருமுழுக்குடைய இந்த அபிஷேகம் கேன்சல் ஆகும். நீ வேற ஒரு அபிஷேகத்துக்கு போயிட்ட, வாழ்க்கையை இழந்து போன. ஆண்டவர் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தின் ஆசீர்வாதத்தை நீ இழந்து போன. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அதுதான். நாம் ஆண்டவருடைய அந்த அன்பிலே விசுவாசத்திலே நிலைத்திருந்தால் எந்த ஒரு மந்திரவாதம் நம்மை ஆனதால். நீங்க வேற நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா 8:7 நாம் வாசிக்கும் பொழுது, மோசேயும் ஆரோனும்
கையை நீட்டி தண்ணீர் மேல் தவளைகள் வரப்பண்ணினார்கள். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பண்ணினார்கள். அப்போ மந்திரவாதம் ஒன்று இல்லையா? என்ன தவளையின் ஆவியே ஒன்று உண்டு. தவளை ஆவி சிலவங்கெல்லாம் பரிசுத்தாவியில் நரம்புகள் இருக்கு, சிலவங்க தவள ஆவி, அந்த ஆவி வந்துடும். அப்போ என்னது அந்நிய பாஷை பேசும்போது அவங்களுடைய சத்தம் எப்படி இருக்குன்னா அப்படின்னு அந்த அந்த தவளை சத்தம் தான் வந்து இருக்கும். கவனிக்கணும், எல்லாமே அந்நிய பாஷை கிடையாது, எல்லாமே எத்தனையோ அந்த பாஷைகள். அப்ப எங்க வந்து அந்நிய அக்னி, நான் சொன்ன மாதிரி அந்த அந்நிய அக்னியை எங்க இருந்து கொண்டு வந்துருவாங்க, வேற எங்கேயோ போறாங்க இல்லையா, அங்கிருந்து கொண்டு வந்துருவாங்க. நீங்க கர்த்தரை தேடி அவருடைய சமூகத்தை நாடி அவரை பற்றி கொள்ளும் பொழுது எந்த ஒரு மந்திரவாதம், நீங்க அதை நீங்க பார்க்கலாம். நீங்க சுதந்திரம் 7:22 நீங்க வாசிக்கலாம். எகிப்தின் மந்திரவாதிகள் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். என்னது, நதியில அடிச்ச பொழுது மீன்கள் நதியில செத்து நாரிட்டு அதை அவங்களும் செய்து காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படி நீங்க பார்க்கும்போது 7:11 நீங்க வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளும் சூனியக்காரரை அழைப்பித்தான், எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்களாயின என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மோசேயுடைய கையில் இருந்த கோலை கீழே போட்ட பொழுது சர்ப்பமா மாறுது. மந்திரவாதிகளும் கோலை கீழே போட்ட போது சர்ப்பங்களாயிற்று. ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? அதை அப்படியே வாசிக்க 7:11-12 அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளின் சூனியக்காரை அழைப்பித்தான், எகிப்தின் மந்திரவாதிகள் தங்கள் மந்திரத்தினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவருடைய கோல்களை விழுங்கிற்று. அல்லேலூயா. என்னதான் மந்திரவாதி மந்திரவாதத்தை செய்தார், கர்த்தருடைய பிள்ளைகள் அவனை விழுங்கத்தக்கதாக கர்த்தர் அவனுக்கு புது பலனை தருவார். அவனுக்கு எதிர்த்து நிற்க புது பலனை தருவார். அவனை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறவர் யார்? இந்த உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருப்பவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியமும் 8:10 நான் வாசிக்கும் பொழுது நான் பார்க்கிறோம், அந்த பார்வன் கேட்கிறான், இந்த மாலை என்னை விட்டு போகட்டும், இந்த தவளைகள்லாம் என்னை விட்டு போகட்டும், நீ என்ன செய்ய ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கோன்னு சொன்ன உடனே இவன் சொல்லுவான், நான் வேண்டுகிறேன், ஆனால் நீர் தான் தீர்மானம். பிசாசுட்ட கர்த்தருடைய பிள்ளை கேட்கிறான், சொல்றான், உன் மேல வந்து இந்த வாதம் போடணும்னா நீ தான் அந்த நாளை கேட்கணும்னா நான் சொல்றான், நாளைக்கு என்ன நாளைக்கு அப்படின்னு சொன்னான். நாளைக்குன்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், 10வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவன் நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படியே ஆகுகிறது. அல்லேலூயா. உன் வார்த்தையின்படியே ஆகுகிறது. அவ்வளவுதான். மறுநாள் அவன் நினைச்சிருக்கான், ஒருவேளை இவங்களுக்கெல்லாம் ரொம்ப டைம் கொடுத்தா இவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்க, நாளைக்குன்னு சொல்லிட்டா இவங்களால என்ன பண்ண முடியும்னு அவசியம் அவன் நினைச்சிருக்கான், பார்வன் அப்படி நினைச்சிருக்கான். ஆனால் நம்முடைய ஆண்டவர், அவருக்கு ஒப்பான எந்த ஒரு தெய்வமும் இல்லை. நம்முடைய தேவர்களுக்கு அம்சத்தில் எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பான தெய்வம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது.
அதைத்தான் அவர் சொல்றாரு, எங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பது நீ அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுள் இருக்கான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? 28:23 என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். ஹல்லேலூயா. எல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ரட்சகர், நம்முடைய மீட்பர் என்றென்றும் உயிரோடு இருக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். கொரோனா காலத்தில் எத்தனையோ விதமான பெரிய 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 மனிதர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், பணத்தை நம்பி வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் மண்டைய போட்டாங்க. யோசிச்சு பாருங்க. கொரோனாவால திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா முதலாளி தூக்கு போட்டு செத்துவாங்க. கொரோனான்னு சொல்றாங்க. அவன் வசந்தன்கோ ஓனர் கொரோனாவில் செத்துவான். பாடல் பாலசுப்ரமணியம், எஸ்பி பாலசுப்ரமணியம் கொரோனாவில் செத்துவான். கர்த்தர் என்று சொல்கிறார், என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். நம்முடைய சபையில யாருக்குமே எந்த ஒரு பொல்லாமும் வரல, எந்த ஒரு மரணமும் அந்த நாட்டில் வந்ததே கிடையாது. கொரோனாவால நம்முடைய சபையில யாருக்குமே பாதிப்பு வந்தது கிடையாது, இறந்து போனது கிடையாது. பாதிக்கப்பட்டாங்க. கொரோனா வந்தது ஒரு சிலருக்கு வந்தது, எனக்கே வந்தது. ஒரு கீழே இருந்து மேல ஒரு சாவியை போட்டா அதை பிடிச்சா அதுல இருந்தது நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அது வந்து போச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எது எப்படியோ ஆனால் நம்மை பாதுகாக்கிற தெய்வம் நமக்கு இருக்கிறார். அதனாலதான் அவருக்கு நம்ம என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்கள் எல்லாருக்கும் மத்தியில் நம்மை ஒரு சாட்சியாக நிறுத்திருக்கிறார். நமக்கு அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. நமக்கு அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. 9:4 நீங்க வாசிப்பாங்கன்னா 9:4 அங்க சொல்றாரு, கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்தருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை. மனுஷன மாத்திரம் அல்ல, நம்முடைய மிருக ஜீவன்களும் கூட சாகாதபடிக்கு காப்பார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எனக்கு கொரோனா வந்தது. நான் வளர்க்கிற கோழி கூண்டுக்குள்ள நான் போவேன். போய் முட்டை எடுத்து சாப்பிடுவேன். முட்டை எடுத்து சாப்பிடுவேன். அந்த கோழிகளுக்கு நான் தான் சாப்பாடு போடுவேன். கோழிகளுக்கு வரல. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஏன்னா நாய்கள் ஏற்கனவே இருந்தா செய்யுது, அது வரும், நம்ம கிட்டலாம் வந்து போகும். அதுக்கு வரல, எனக்கும் ஒண்ணும் ஆகவே. ஒரு அலையில சொல்லுவோமா, சபை மக்களுக்கும் ஒண்ணுமே ஆகல. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இதுதான் என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் மத்தியிலே நம்மை சாட்சியாக வைத்திருக்கிறார். நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதபடி, அழிவு இல்லாதபடி, நாம் வளர்க்கும் பிராணிகளுக்கு கூட எந்த ஒரு தீங்கு. அதான் சொல்லப்படுகிறது, கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசப்படுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த இந்த கோசேன் நாடு முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவருடைய கிருபைக்குள்ளாக மூடி காக்கப்பட்டது. மூடி காக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வெளிச்சமாய் இருப்பார். மற்ற ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படி இருப்பார் தெரியுமா? இருளா இருப்பார். ஹல்லேலூயா. நீங்க பார்க்கலாம். அடுத்து நீங்க இதே நீங்க 10வது வசனத்தில் நீங்க வாசிப்பாங்கன்னா அங்க நம்ம பார்க்கலாம். ஆப்சோத்திரம் வேதத்திலே நாம் பார்க்க அநேக காரியங்களை ஆப்சோத்திரம் இந்த வாதையிலே நாம் பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும்
3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. காரிருள் காரிருள்னா அப்படி முன்னாடி நிக்கிறவரை நம்ம பார்க்க முடியாது. காரிருள் என்பது அவ்வளவு இருட்டாகும். கும்பு இருட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு வெளிச்சமும் தெரியாது. நட்சத்திரம் கூட தெரியாது. அந்த வெளிச்சத்தை நம்ம கிட்ட கொண்டு வர முடியாது. தடவும் இருட்டுல தடவும். அப்படிப்பட்ட காரிருள் மூடிட்டு 3 நாட்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ எனில் அவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்றோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்களுக்கு இருளா இருந்தா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சமா இருக்கிறார். பிரைஸ் காட், அல்லேலூயா. அன்னையுடைய பிள்ளைகளே, இதுதான் அப்பாவுடைய சோதரம். வேதம் இப்படித்தான் நமக்கு மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லாம் ஆண்டவரே இறைச்சி வேணும்னு கேட்டாங்க. இன்னைக்கு அப்படித்தான். நான் சொல்ல முடியாது. சண்டே ஆனா இறைச்சி சாப்பிடலாம் சிலவங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. இறைச்சி சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும், அதுக்காகவே என்னது இந்த சண்டே ஆராதனைக்கா பார்க்கணும். மெதுவா போய் எட்டி பார்த்து வேணுமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, இப்படி பல கண்ணோட்டத்தில் நம்ம வாரோம். என்னமெல்லாம் இங்க இருக்கு? இறைச்சி பானைகள் தான் கண்டு. இவங்க அழுது கேட்டாங்க. உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ இன்னைக்கு உன்னை பரிசுத்தப்படும். அல்லேலூயா. நாளைக்கு உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீ இன்னைக்கு என்ன செய்யணும்? உன்னை பரிசுத்தப்படும். ஆண்டவர் சொல்ல எண்ணாமம் 11:18 நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எழுத்தலே எங்களுக்கு சமிக்கமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அறிந்தீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கிட்டா நிச்சயமா நாளைக்கு ஒரு பிரியாணி சாப்பாடு ஆண்டவர் நமக்கு தருவார். முந்தின நாளே நாம ஆண்டவர்கிட்ட நம்ம பரிசுத்தம் பண்ண, அதுதான் காத்திருப்பு நாள்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை காத்திருப்பு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாள். முந்தின நாளே நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணி நாளைய தினத்தின் அற்புதங்களுக்காக நம்மை ஒப்பு கொடுக்க பொழுது கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நாம் நிரப்பப்படுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் தருகிறாங்க. சிலவெல்லாம் ஒவ்வொரு காரியத்துக்காக கவலைப்படுவோம். நீங்க இந்த 6ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை இருக்கும். நல்ல உடுப்பு வேண்டும், நல்ல உடை வேண்டும். அதனால ஆண்டவர் சொன்னார், இந்த காட்டுக்குள்ளே பாருங்கள், இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற அந்த காட்டுப்புல்லுக்கு உடுத்துவிப்பவர் நாள் அல்லவா அப்படிங்கிறார். இந்த காட்டு புல்லுகள் அது பூக்கும் போது நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, அந்த பனி காலத்துல நீங்க அப்படியே அந்த பனியில காலையில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த புல்லுகள் அப்படியே செய்யும், அப்படி விரிஞ்சி பல கலர்ல ஒரு அடி, ஒரு சதுர அடிக்குள்ள ஒவ்வொரு புல்லும் ஒவ்வொரு விதமான கலரான பூக்களை பூக்கும். அதனாலதான் காட்டு புல்லுக்கு நான் இப்படி பல வர்ண கலர்கள்ல நான் உங்களுக்கு உடுத்துவிக்க கூடுமானா உங்களுக்கும் உடுத்துவிப்பது நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுவார். அதனால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாளைக்கு நமக்கு இது கிடைக்குமா? நாளைக்கு அது கிடைக்குமா? எனக்கு ஆண்டவர் ஒரு நாள் இந்த பாட்டு புது வருடப்பிறப்பின் அந்த ஆராதனை பாட்டை எனக்கு ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அதுலதான்
ஆகாயத்து பறவைகளை போஷிப்பவரீர், காட்டு புல்லுக்கு விதவிதமாய் உடுத்துபவரீர். ஆகாயத்து பறவைகளை போஷிப்பவரீர், காட்டு புல்லுக்கு விதவிதமாய் உடுத்துபவரீர். நாளை குறித்து கவலை இல்லையே, கர்த்தர் இயேசு எனக்காக செய்து முடிப்பாரே. நாளை குறித்து கவலை இல்லை, கர்த்தர் இயேசு எனக்காக செய்து முடிப்பாரே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாடல் வரிகள் வேதத்தின் வசனத்தின்படி அந்த பாடல்களை பாட கிருபை செய்தார். நாளை குறித்து கவலைப்படாதே. நாளை குறித்து நாளைய தினம் அது என்ன செய்யும்? அது கவலைப்படும். அதுதான் அந்த மத்தேயு 6:34, நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடுகள் போதும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக் கொண்டிருந்தார், ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக் கொண்டிருந்தால், ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருந்து நம்மை காப்பார். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்மை காத்து வழி நடத்துவார். அனுதினமும் நம்முடைய தேவையை சந்தித்து வழி நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து நாளை என்ற நாளை நமக்கு என்ன செய்வார்? தருவார். ஒரு முறை சமாரியாவிலே பயங்கரமான பஞ்சம். என்ன என்றால், அந்த பட்டணம், சமாரியா பட்டணம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. எலிசாவுடைய நாட்கள், எலிசாவுடைய நாட்களில் முற்றுகை போடப்பட்டிருந்தது. பஞ்சம், கொடிதான பஞ்சம். ஒரு கழுதை தலை விலை போகக்கூடிய அளவுக்கு காணப்பட்டது. பயங்கரமான பஞ்சம். கழுதத்தலை கூட கிடைக்கிறவங்களுக்கு சாப்பிடுறது. ஜனங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க, வேலையோடு இருந்தாங்க. அப்பதான் ஆண்டவர் எலிசாவின் மேல் ஆவியை இறக்கினார். எலிசாவின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டது. அவர் சொல்கிறார், 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கல், 2 மரக்கால் வாற்கோதுமை அதுவும் 1 சேக்கலுக்கு விற்கப்படும். அல்லேலூயா. உணவே இல்லை, தானியமே இல்லை, ஆனால் எங்கிருந்தோ இந்த தானியத்தை ஆண்டவர் கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். நாளை குறித்து கவலைப்படாத. எந்த பஞ்சமோ பசியோ எது வந்தாலும், இன்னொன்று, கொரோனா காலத்துல எத்தனையோ பேர் பஞ்சத்துல அடிபட்டு கிடந்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய சபை பிள்ளைகள் எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு ஆப்சோத்திர கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாருக்குமே இல்லை என்ற வாழ்க்கையை இல்லாதபடி காத்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆப்சோத்திரம் சில வேதத்துல இன்னும் ஒரு வசனம், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 22:13, 56:12 இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது, அங்க சில ஜனங்கள் தான் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சை ரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்காங்க. இதனாலதான் ஆண்டவர் தன்னுடைய வருகையை குறித்து ஆண்டவர் யாருக்குமே சொல்ல மாட்டார், யாருக்குமே சொல்ல மாட்டார். அவரே சொல்றாரு, எனக்கே தெரியாது, பிதா எப்பொழுது சொல்கிறாரோ அப்பொழுது நான் வருவேன். ஒருவேளை ஆண்டவர் முன்கூட்டி சொன்னா நாம் எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? என்ன ஆண்டவர் 30
ஒரு நாளைக்கு 2-3 அடிச்சு சாப்பிடணும். ஏன்னா ஆண்டு வர போறாரு. இப்படித்தான் என்ன வரும்? ஆடு இருக்கு, ஆடை அடிச்சு சாப்பிடுவோம். ஏன்னா மாடு அடிச்சு சாப்பிடுவோம். எல்லாம் சாப்பாட்டிலே தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். சாப்பிட்டு 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 கடையில கொண்டு போய் எங்க கொண்டு போய் போடுறோம்? ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் போடுறோம். எல்லாம் நம்மள ஹாஸ்பிட்டல் தூக்கி போடுவாங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதனால புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு இருக்க கூட்டம் உண்டு. இன்னும் ஏசாயா 56:12 சொல்றது, வாருங்கள் திராட்சரசத்தை கொண்டு வருவோம், மதுவை குடிப்போம், நாளைய தினம் எங்கே தினம் போல இதற்கு அதிகமாக இருக்கும். என்ன செய்வாங்க இருக்காங்க? என்ன செய்வாங்க? வாங்க குடிப்போம், இன்னும் குடிப்போம், எல்லாம் மதுவை உட்கார வச்சு குடிப்போம். பழைய வருஷத்துல குடிப்பாங்க, புது வருஷத்தை பார்க்கவே மாட்டாங்க. பழைய வருஷத்துல ஆமா டிசம்பர் 31 குடிப்பாங்க. 1ஆம் தேதி எங்க வருவாங்க? டண்டனக்கா டடக்கடக்கா அப்படின்னு ஒரு அடி. அதுக்கு ஒரு பாஸ்ட் அவர் சொல்லுவாரு. ஏன்னா அவர் அந்த காலத்துல தப்பு அடிச்சு வரும். டண்டனக்கா டடக்கடக்கா அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டாம். அர்த்தம் உண்மை. அந்த தமிழ் அதை சொல்லுவாரு. எனக்கு மறந்து போயிடுச்சு. ஆனா அந்த அடி மட்டும் அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. தன்னக்கான ஒரு அர்த்தம், தனக்கணக்கான ஒரு அர்த்தம். அந்த தான் அடி விடும். என்னது? தேவனுடைய பிள்ளைகள். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்றான், 78:42 அவருடைய கரத்தையும் அவன் தங்களை சத்துருவுக்கு விலைக்கு மீட்ட நாளையும் நினையாமல் போனார்கள். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு, ஆண்டவர் நமக்கு சோதனை கொடுத்தாரு, ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்தாரு. எப்போ ஆண்டவர் நமக்கு பிசாசிலிருந்து விடுதலை கொடுத்தாரோ, விடுதலை கொடுத்ததுக்கு அந்த குடும்பத்தை காணும். மொத்தமாக எல்லாம் போயிடுச்சு மனுஷனுக்கு. அதுக்கு அவங்க கேட்டாங்க, எப்படி இதுல கேட்கத்தான் போறாங்க. அதனால நான் சொல்றேன், சுத்திரம் அன்னைக்கு எல்லாருமே வராங்க. அது என்ன கிழமை தெரியுமா? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை எல்லா குடும்பமும் வந்து நிற்கும். இது இந்த பிசாசு போகுமா? இந்த பிசாசு நம்ம குடும்பத்தில் பிடிச்ச பிசாசு இன்னைக்கு போகுமா? நேற்று அதுல என்ன தெரியுமா? ஆண்டவர் அவங்கள்ட்ட சொன்னாரு, 3 நாள் அவங்களை வர வைக்கிறார். புதன்கிழமை வந்தாங்க, நாங்க வந்து ஜோம் போயிட்டேன். நாளைக்கு வாங்க, வியாழக்கிழமை வாங்க, வியாழக்கிழமையும் வந்தாங்க. மறுநாள் சொன்ன, மறுநாள் வெள்ளிக்கிழமையும் வாங்க அப்படின்னு. ஆண்டவர் ஒரு நாள்ல அதை போக்கிருக்க முடியும். ஆனா 3 நாள் அவங்கள ஆண்டவர் எழுத என்னதுக்கு? இப்பாவது வந்து நில்லு, இப்பாவது உன் தேவைக்காவது நீ வந்து நில்லு, தேவ சமூகத்துல வந்து நெல்லு கூப்பிடுறாரு. 3ஆவது நாள் வந்தப்போ வித்தியாசத்துடைய கிரியெல்லாம் போயிடுச்சு. பிரைஸ் காட், அல்லேலூயா. முதல் நாளே அவருக்கு தெரியும், அன்னைக்கே விடுதலை கிடைச்சது. ஆனா அது வெளியே போகும்போது அதுக்கு கிரியை செய்ய ஆரம்பிச்சு. 2ஆவது நாளும் அப்படித்தான் படிச்சு. 3ஆவது நாள் மொத்தமா ஆண்டவர் அறுக்கின்றாரு, மொத்தமா அறுக்கினாரு. அந்த 3ஆவது நாள்ல தான் நான் சொல்றேன், உங்க குடும்பம் எல்லாரும் வராங்க, எல்லாரும் வந்து எரிஞ்சுதாங்க வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒண்ணுமே இல்லை, இயேசு நாமத்தினால படலாம் முடிஞ்சு போயிடுச்சு. பெருசா நம்ம ஒண்ணும் அவன் நினைக்கும் மாதிரி மந்திரவாதம் மாதிரி அப்படி ஒன்று கடிச்சு டப்பா டப்பா தக்கா புக்கான்னு ஒரே வார்த்தை இயேசு நாமத்தினால போயிடுச்சு. 3ஆவது நாள் சொல்லி அனுப்பணும், ஆண்டுடைய சொந்தத்தை நாடு. அது பிறகு இன்னைக்கும் அந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் பிசாசினுடைய கிரியையிலிருந்து விடுதலை பெற்ற அவர்கள் இப்பவும் 2-3 வாரமா வரவே இல்லை. அந்த வாரம் மட்டும் வந்தாங்க. அந்த வாரம் விடுதலை பெற்ற வெள்ளிக்கிழமை விடுதலைக்கு பிறகு சண்டே வந்தாங்க. அவ்வளவுதான். நினையாம இருப்பார். தங்கள் 78:42 சொல்றாரு சங்கீதத்துல, அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருக்கு விலக்கி மீட்ட நாளையும் நிறையாம போனார்கள். இப்படிதான் வாழ்க்கை இருக்குது.
அது விசுவாசிகள் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. இன்னும் உலகத்துக்கு வாழவங்கள கேட்பா செய்யணும், அவங்களும் அப்படிதான் இருக்காங்க. அது வேறு தேவனுக்கு. அதனாலதான் ஆண்டவர் அழைக்கிறார். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே மீண்டும் அந்த ஏசாயா 58:13 நாம் வாசிப்போம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லுவாயாக என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் 14வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். அல்லேலூயா. எப்பொழுது நீ மேல சொல்றதுபடி இஷ்டமானது சண்டே தான் எனது காலையிலேயே அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், சீரியல் பார்க்கணும், சினிமா பார்க்கணும், இதுதான் வீட்டில். சண்டே தான் நம்முடைய வேலைகள், நம்முடைய காரியங்கள், இஷ்டமானதை செய்கிறோம். நம்முடைய கால்கள் எல்லாம் வழி விலகி வேற வேற காரியங்களுக்கு போகிறது. சண்டே தான் நாம என்ன செய்தோம், நம்முடைய வழிகளில் தாறுமாற வழிகளிலே நடக்கிறோம், நம்முடைய சொந்த பேச்சை பேசுகிறோம். ஆனால் ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாளென்று கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்று சொல்லி அதை மகிமையாக எண்ணி தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை நீ ஆராதித்து கர்த்தரிலே நீ மகிழ்வுருவாயானால் சொல்லப்படுகிறது, அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கப்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாயிலை சொல்லிட்டு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நாம் எப்படியா நாளைக்கு ஓய்வு நாள், இன்று நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். அந்த நாளை நாம் சொந்தத்துக்குள்ள இந்த நாளிலே நம்மை பரிசுத்தம் பண்ணி ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். அந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக இந்த நாளிலே நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்தி நாளைய ஆராதனை என்று இந்த நாளைக்காக நாம் காத்திருக்கும் பொழுது நாளைய தினத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவார். அடுத்த நாளை குறித்து நாம் கவலைப்படாதபடிக்கு நம் தேவைகளை எல்லாம் சந்தித்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மன மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை அடைவோம். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது, அவருடைய சமூகத்தை நாடும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். மாத்திரமல்ல, பூமியின் உயர்ந்த இடங்களில் நம்மை ஏறி இருக்கப்படும்படி உயர்ந்த இடம், உயர்ந்த ஸ்தானத்தை வைப்பார். நம்ம வேலை செய்த இடத்துல எல்லாருக்கும் மேல நம்ம வைப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் தான் வச்சிருக்காரு. நல்லா செகண்டரி டிஸ்கனெக்டட் அப்படின்னா என்ன, பியூசி தான் பாஸ். யார்கிட்ட உட்கார்ந்து எம்ஏ எம்காம் படிச்சவன் யார்கிட்ட வேலை பார்த்தான், அவருக்கு மேலதான் என்ன வச்சாரு. ஒரு பியூசி எம்காம்ல என்ன செய்யுது, அடக்கியால் அவன் எத்தனையோ தடவை முயற்சி பண்ணான். ஆனால் தேவன் என்னை மேலதான் வைத்திருந்த ஒரு நாளும் கீழே இறக்கவே. நம்மை உயர்ந்த இடத்திலே ஏறி இருக்கப்படுகிறவர் கர்த்தர். பிரைஸ் காட். அல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தரை தேடுவதனாலே, கர்த்தரை உறுதியாக பற்றிக் கொண்டபடினாலே நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம், நம்முடைய ஜீவியத்திலே சமாதானம், நம்முடைய உள்ளத்திலே சமாதானம், நாம் பெரும் மகிழ்ச்சி, நாம் பெரும் சந்தோஷம் எல்லாமே கிறிஸ்துவுக்குள் நம்மை காப்பதனாலே, கிறிஸ்துவின் வழிகளிலே நம்மை நடப்பதனாலே,
கிறிஸ்துவை நாம் ஆராதிப்பதனாலே, கிறிஸ்துவின் அன்பை நாம் ருசிப்பதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதபடி, நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதபடி, நாளைய தினத்திற்காக முந்தின நாளை நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கூடி நாம் செபிப்போம்.